சாருக்கு பர்த்டே. ஆனா வந்து ஏதோ நம்ம தாங்கிற முக்கியமான நாள் மாரி. ஏன்னா நெறைய பேர் அன்னைக்கு பர்த்டேங்கிறனால கொஞ்சம் வந்திருந்தாங்கல்ல. அப்படி கூப்பிட்டு இது நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அப்புறம் சார அ போய் பார்த்தோம். வெயிட் பண்ணுங்க நம்ம ஒரு டைம் எடுத்து பேசுவோம்னாங்க. உண்மையிலுமே அந்த எக்ஸைட்மென்ட் இருக்குல்ல. ஏன்னா போய் குடுக்குறோம். குடுத்த உடனே அத பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் மகேந்திரன் சார கூப்பிட்டாரு. மகேந்திரன் சார கூப்பிடுங்க அப்படின்னாரு. ஒரிஜினல் ட்ரெய்லர் அப்படின்னு சொன்னாரு. சொன்னோனே மகேந்திரன் சார பார்த்து இது இருக்கா அப்படின்னா, ஆமா சார் 30 இயர்ஸ் ஓல்டு ஆர்கைவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னா மகேந்திரன் சார பார்த்து இது நாங்க வச்சுக்கலாமான்னு கேட்டாரு. நான் கிஃப்ட் ஏன்னா ஸ்கேன் பண்ணிட்டேன். இன்னும் சார் கேட்கறாங்கன்னா, நம்ம அது குடுக்குறது தானே. சார் கமல் சார் இதுதான் சார். அவரோடது அவருக்கு தான் கடைசியில அது வந்து சேரணும். தாராளமா வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரொம்ப கஸ்டமைஸ்டா ஒரு கிஃப்ட் ஒண்ணு பண்ணியிருந்தேன். குருதி பொன்னோட ஒரிஜினல் ஃபிலிம் ரீல்ல இருந்து சில போர்ஷன்ஸ் எடுத்து நம்ம கஸ்டமைஸ்டா சாருக்கு ஒண்ணு மட்டும் ஒரு கிஃப்ட் ஒண்ணு பண்ணியிருந்தேன். அது குடுத்தேன். அது குடுத்தோனயும் செம எக்ஸைட் ஆயிட்டு மறுபடியும் மகேந்திரன் சார்ட்ட வந்து ஒரிஜினல் ஃபிலிம் அப்படின்னாரு. ஆ ஒரு ஒரு ஸ்டில் ஒண்ணு இருக்கும். ஆ என்னோட அசிஸ்டன்ட் விக்கி என்னோட டீம்ல இருக்கிறவர் எடுத்திருந்தாரு. கமல் சார் வந்து அப்படி தோள்ல தட்டி இப்படி கைய புடிச்சு இப்படி கண்ண பார்த்து ஒரு எக்ஸைட்மென்ட் அத நீங்க பார்க்கறது இருக்குல்ல. நான் அந்த மொமெண்ட் அங்க இல்ல.